ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக் எடுத்துகிட்டு போய் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்டு இருக்கிறேன் இது என்னன்னு சொல்லிட்டு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அம்மாம் சோப்பு விளம்பரத்தில் வந்துச்சுங்க பேர் தெரியல அம்மாம் பிள்ளை சரி அப்படியாவது ஞாபகம் வச்சுக்கிறேன் அம்மாம் சோப்பில் விளம்பரத்தில் அம்மாம் சோப்பில் இலை வருது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்போ இதோட பேர் என்னம்மா வேம்பு அந்த ஆக்டர் யார் அந்த இது கில்லி படத்தில் நடிச்ச அந்த பொண்ணு பேரா அப்படின்ற மாதிரி அது எப்படி தயாரிக்கிறாங்கன்றது ப்ராசஸ் நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இதில் அப்படி தயாரிக்க முடியாது பண்ண முடியாது. ஆனால் அவங்க 1500 கோடி வருஷம் சம்பாதிக்கிறாங்க. இது நீங்கள் வலைதளத்தில் தேடினீங்கன்னா கிடைக்கும். வேப்பிலையை வந்து இந்த மாதிரி குழந்தை வந்து எடுத்துகிட்டு வந்து அரைப்பாங்க. ஒரு சின்ன கல்லில் போட்டு இல்லை குழல் அரைச்சி இதோடு சேர்த்து மஞ்சள் கொம்பு சாதாரண மஞ்சள் இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் அதை போட்டு இடித்து உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டாங்க. அப்போது இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வரல. யாருக்கெல்லாம் ஆயிலி ஸ்கின் இருக்கோ அது நல்லா ஆயில் ரிமூவ் பண்ணும். யாருக்கெல்லாம் வந்து ஸ்கின் டேக்ஸ் இருக்கோ அது நல்லா ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து முட்டாள் கிடையாது, பெரிய விஞ்ஞானிகள், அற்புதமான ஆற்றல் படுத்தவர்கள். அவங்க நிறைய விஷயத்த வந்து செஞ்சு இந்த மனித சமுதாயத்தை வந்து அவங்க காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி 200 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் மெடிசனை வந்து நம்ம பெருசாக வந்து பேசுவோம். மாடர்ன் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருத்துவர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் சச்சின் சார் இருக்காரு. வேப்ப இலை வச்சிருக்காரு. ஏங்க வேப்ப இலையில் பல்லு விளக்க முடியும், அதாவது வேப்பங்குச்சியில் பல் விளக்க முடியும், வேப்ப பூசிக்க முடியும். இதுலேருந்து அப்படி என்ன தகவல் சொல்ல போகிறாரு அப்படின்றத சிரிப்பாக தான் வருது. இருந்தாலும் இதில் டிஃப்ரெண்ட்டாக என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. என்ன சார் காமெடி பண்ணுறீங்க? வேப்பலை எல்லாருக்கும் தெரியும் சார். ஆமாம், இதில் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. என்கிட்ட கொடுத்தீங்கன்னா வேப்ப இலையில் பார்த்தீங்கன்னா வேப்பங்குச்சியில் பல் விளக்குவேன், வேப்ப இலை வந்து அரைச்சி பூச்சி குளிப்பேன், உள்ளுக்குள்ளே எடுப்பேன். சரி ஓகே, என்ன சொல்ல போறீங்க அப்படி? ஐயா நீங்கள் எடுப்பீங்க ஐயா. எத்தனை பேர் இன்னைக்கு பயன்படுத்துறாங்க? ஓ இதுதான் கேள்வியா? நீங்க எத்தனை பேர் பயன்படுத்துறாங்க, எத்தனை பேருக்கு இது கிடைக்கலன்னு சொல்லுங்க. வாயை கொடுத்து மாட்டேங்கிறதுன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க, எத்தனை பேர் நீங்க பயன்படுத்துறாங்க? சரி சென்னை மாதிரியான மெட்ரோ சிட்டியில வந்து இருக்கவங்களே, நான் சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றுக்கும் நம்ம இடத்துல விடுதியில் தங்கியிருந்தோம். அந்த விடுதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய வேப்ப மரம் இருக்குது. எத்தனை பேர் அதை பயன்படுத்தினாங்க? இல்லை, வெட்டினாங்க. இதை நம்புறது என்ன பண்ணுவாங்க? இது மாதிரி வேப்ப மரத்தை வெட்டினா அதாவது ஒரு கிளை எடுத்துட்டு போவாங்க, கட் பண்ணி பல்லுக்குச்சிக்கு வந்து பயன்படுத்துவாங்க. அதுவும் தேவையில்லாம வெட்டாதுன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாம வெட்டாதுன்னு சொல்லுவாங்க. அதை வேப்ப மரத்தை வந்து நம்ம தெய்வமா வழிபடுவாங்க. அப்போ இது ஏன் இது தெய்வமா வழிபட்டாங்க? அதான் நிறைய விஷயம் மறந்து போன விஷயத்தெல்லாம் சும்மா ரிவ்யூ பண்ணுறேன், அவ்வளோதான். நிறைய சினிமா போடுறது, எல்லா படத்துலையும் காதல் இருக்குது, எல்லா படத்துலையும் சண்டை இருக்குது, எல்லா படத்துலையும் நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி தான் மறுபடியும் நம்ம மக்களுக்குன்னா சில விஷயங்கள் வந்து மறந்துட்டு போயிட்டாங்க. இன்னைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய யாருக்காவது கேட்டிங்கன்னா இதோட பேரே தெரியாது. இந்த ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக் எடுத்துகிட்டு போய் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்டு இருக்கிறேன் இது என்னன்னு சொல்லிட்டு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அம்மாம் சோப்பு விளம்பரத்தில் வந்துச்சுங்க பேர் தெரியல அம்மாம் பிள்ளை. சரி அப்படியாவது ஞாபகம் வச்சுக்கிறேன் அம்மாம் சோப்பில் விளம்பரத்தில் அம்மாம் சோப்பில் இலை வருது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்போ இதோட பேர் என்னம்மா வேம்பு அந்த ஆக்டர் யார் அந்த இது கில்லி படத்தில் நடிச்ச அந்த பொண்ணு பேரா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. அப்போது வேப்பிலை வேம்பு அப்படின்னு பல்வேறு பேரில் இருந்து அழைக்கப்படுது. இது என்னதுக்காகவே நம்மளுக்கு தெரியல. ஸோ காக்கா குருவிகள்லாம் வந்து இந்த பழத்தை வந்து சாப்பிடும். இந்த பழத்தை வந்து எந்த இடத்துல போய் அது போடும் அந்த இடத்துல இது முளைச்சிக்கும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். தண்ணி இருக்கிற இடம், தண்ணி இல்லாத இடம், காடு மேடு கைனி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த வேப்பிலை மரம் வந்து அவைலபிள். இது நம்ம முன்னோருக்கு எதுக்காக பயன்படுத்தினாங்க? அம்மாய் போட்டா வந்து அதுக்காக பயன்படுத்துகிறாங்க. மாரியம்மன் கோயில் திருவிழாவில் வந்து நம்ம ஆளுங்க பார்த்து பழக்கம். இது ஆலப்போல் வேலைப்போல்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் வந்து கருவேலம் குச்சி தான் வந்து மீனாக கொடுத்துருப்பாங்க ரஜினிக்கு. ஆனால் வேப்ப குச்சி வந்து கொடுக்கல. இன்றைக்கி இதோட முக்கியத்துவத்தை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி மதிப்புள்ள இது ஒரு சந்தை. சந்தை மகாராஷ்டிராவில் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பெண்மணி வந்து சுயதொழில் பண்ணக்கூடிய ஒரு தொழில் முனைவோர் ஒரு பெண்மணி வந்து இதில் இந்த வேம்பை எடுத்து அவங்க இதில் வந்து டூத் ப்ரஷ் வந்து தயாரிக்கிறாங்க. பல் குத்துற குச்சி வந்து நீங்கள் ஏதோ ஒரு தீக்குச்சி மரத்துலேருந்து குத்தாதீங்க, அதில் குத்துனா உங்களுக்கு காயமாவதில்ல. குத்துற குச்சியை வந்து காயமானாலும் போகிறாரு, நல்ல குச்சியில் குத்துங்கன்னு சொல்லிட்டு வேப்ப மரத்தில் அது எப்படி தயாரிக்கிறாங்கன்றது ப்ராசஸ் நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இதில் அப்படி தயாரிக்க முடியாது பண்ண முடியாது. ஆனால் அவங்க 1500 கோடி வருஷம் சம்பாதிக்கிறாங்க. இது நீங்கள் வலைதளத்தில் தேடினீங்கன்னா கிடைக்கும். இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஆர்கானிக் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நீம்
அண்ட் பேம்பு ஸ்டிக் ப்ரஷ்ன்னு சொல்லிட்டு தனியாக விற்கிறாங்க. இதுக்கு ஏன் இவ்வளோ மகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி, ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இதுக்கு உண்டு. அதேமாதிரி எல்லா சோப்பு தயாரிக்கும் நிறுவனத்தில் இதை பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி யாரை பார்த்தாலும், எந்த பொம்பளை பிள்ளையை பார்த்தாலும் எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் மக்களுக்கும் ஆண் குழந்தைங்களுக்குமே வந்து டேண்ட்ரஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் இதை வந்து பயன்படுத்தினாங்க. எதுக்கு பயன்படுத்தினாங்க? வேப்ப எண்ணெயாக வந்து இதை தயாரித்தாங்க. வேப்ப எண்ணெயை வந்து தலைக்கு வந்து பூசுவாங்க. கிண்டலாக பேசுவாங்க, ஆள் பக்கத்தில் நாத்தடிக்க. வேப்ப எண்ணெயை பயன்படுத்தினா என்ன வரும்? தலையில் வந்து கரப்பான் போன்ற பிரச்சனைகள் வந்து வராது. அதே போல் இந்த பொடுகு, இந்த பேன், பூச்சி எல்லாமே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வராது. இப்போ நம்ம தூங்கும்போது வந்து குழந்தைங்க நிறைய பொருள் வந்து சாப்பிட்டு வந்து படுத்துறாங்க. அப்போது அந்த எறும்பு அந்த வேப்ப எண்ணெய் அந்த கசப்புத்தன்மைக்கு வந்து இந்த மாதிரியான பூச்சிகளை வந்து அன்றாமல் இருக்கும். ஒன்று லைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பேன் வந்து இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. 2ஆம் உலகப் போர் வந்து முடிந்த பின்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லரோட கான்சன்ட்ரேஷன் கேம்பில் நிறைய பேர் வெளியில் விடுறாங்க. வந்த போது கிட்டத்தட்ட 100% எல்லாருக்குமே இந்த லைஸ்ன்ற கம்ப்ளைண்ட் வந்து இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, நிறைய கெமிக்கல்ஸை வந்து அவங்க மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணாங்க அதை போக்கணும்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு சயின்டிஸ்ட் வந்து கிண்டலாக வந்து சிரித்தாங்க. இங்கேருந்து போனால் ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து பார்த்து சொல்லியிருக்கிறான், ஒரு சோவியட்லேருந்து போனால், டேய் இந்தியா ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் இந்த மாதிரி வேப்ப இலைன்னு ஒன்று இருக்குது, அது ட்ராபிக்கல் கிளைமேட்லாம் கிடைக்கும், அது ஒரு எண்ணெய் தயாரிச்சுங்க, இந்த எண்ணெய் ஒரு இலை பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை நான் வந்து பார்த்தது இல்லை. ஏதோ அத்திபுத்தமாக 1000 ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டை பார்த்துருக்கு, நீங்கள் நல்லா இவ்வளோ பேர் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி அடிப்பட்டால் நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல அடிப்பட்ட இடத்துக்கு மஞ்சளை வந்து வைப்பாங்க. இன்றைக்கும் நம்ம கிராமப்புறத்தில் வந்து ரெகுலராக பெண்மணிகள் வந்து இன்றைக்கின்னு சொல்கிறது கஷ்டம், ஏதோ அத்திபுத்தமாக 1000 ஒருத்தருக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. ஒரு 80களில் 70களில் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரெகுலராகவே எல்லா பெண்மணிகள், நம்ம தாய்மார்கள் எல்லாருமே வேப்பிலையை வந்து இந்த மாதிரி குழந்தை வந்து எடுத்துகிட்டு வந்து அரைப்பாங்க. ஒரு சின்ன கல்லில் போட்டு இல்லை குழல் அரைச்சி இதோடு சேர்த்து மஞ்சள் கொம்பு, சாதாரண மஞ்சள் இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள், அதை போட்டு இடித்து உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டாங்க. அப்போது இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வரல. யாருக்கெல்லாம் ஆயிலி ஸ்கின் இருக்கோ அது நல்லா ஆயில் ரிமூவ் பண்ணும். யாருக்கெல்லாம் வந்து ஸ்கின் டேக்ஸ் இருக்கோ அது நல்லா ரிமூவ் ஆகும். யாருக்கெல்லாம் வந்து காலில் வந்து பித்த வெடிப்பு அந்த போல் பிரச்சனைகளுக்கு, சேத்து புண்ணு, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைக்கு இது எல்லாத்துக்கும் வந்து அற்புதமான மருந்தாக இது வந்து செயல்படும். அதே போல் இதை வந்து பல்குச்சா வந்து பயன்படுத்தும் போது ஈறுகள் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் சரியாக போகும். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெட்ரோனாசோல் அந்த மாதிரியான டென்டல் ஜெல்லுன்னு வாங்கிட்டு அது இதுக்கு வந்து பயன்படுத்துகிறீங்க. ஒரு காலத்தில் 80களில் வந்து பார்த்தா விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா, உப்பு வச்சு தேய்க்கலாம் ஒரு பைல்வானு, நல்லா பாதாம் பிஸ்ஸை சாப்பிட்ற, கறி வந்து பயன்படுத்தி வந்து நீ பல் தேய்க்கிறேன்னு கிண்டலாக போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன, ஒரு பிரபலமான ஒரு ஹீரோயினை வச்சு உங்கள் பேஸ்ட்டில் வந்து உப்பு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து முட்டாள் கிடையாது, பெரிய விஞ்ஞானிகள், அற்புதமான ஆற்றல் படுத்துறவர்கள். அவங்க நிறைய விஷயத்தை வந்து செஞ்சு இந்த மனித சமுதாயத்தை வந்து அவங்க காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி 200 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் மெடிசனை வந்து நம்ம பெருசாக வந்து பேசுகிறோம். மாடர்ன் மெடிசனை வந்து இங்கே நான் குற்றம் சொல்லவில்லை. மாடர்ன் மெடிசனுக்கும் அதுக்கு எல்லா மெடிக்கல் சிஸ்டத்துக்கும் உண்டான அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன் இருக்குது. தெர் இஸ் நோ டிஸ்அட்வான்டேஜ். ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா எந்த குறையும் வந்து கிடையாது. இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம், அது நம்மளுக்கு தெரியாமல் இருக்குன்னு வேலை சொல்லலாம், நம்மளை அறியாமை என்ன சொல்லலாம். பல்வேறு படையெடுப்புகளை வந்து வருது, பல்வேறு ராஜாக்கள் வந்து நம்மளை ஆள்றாங்க. ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் வந்து மறந்து போது அடுத்த தலைமுறைக்கு வந்து சேராமல் போச்சு. அதனால நம்ம அந்த அறிவு வந்து இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அப்போ மனித வாழ்வை வந்து இத்தனை வருஷமும், ஆயிரக்கணக்கான வருஷமாக நம்ம முன்னோர்கள் காப்பாற்றினு வந்தாங்க. அப்போ இந்த நோய்கள் வந்து இல்லையா? இதே போன்ற நோய்கள் வேறு வேறு பேரில் வந்து இருந்திருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம எங்கே பார்த்தாலும் இந்த வந்து வேப்பிலை வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பல்குச்சா வந்து கொஞ்சம் பயன்படுத்துங்க. வாரம் ஒரு முறை, அட்லீஸ்ட் ஒரு மாதத்தில் 2 முறையாவது இந்த வேப்பிலையை வந்து தண்ணியில் போட்டு குளிக்கும் போது குழந்தைங்களுக்கு, இல்லை நீங்கள் குளிக்கும் போது இதை வந்து பயன்படுத்துங்க. இந்த மாதிரி தொற்றுகளில் வந்து கம்யூனிகபிள் டிசீஸ்னு சொல்லக்கூடிய தொற்றுகளில் வந்து காற்று மூலிமா பரவக்கூடிய பிரச்சனையிலேருந்து உங்களை பாதுகாக்கலாம். உங்கள் பல் ஈறுகளை வந்து நல்லா வலுப்படுத்தலாம், பல் சொத்தைகள் வந்து ஆகாமல் இருக்கும். இந்த சாறை வந்து நீங்கள் தெரியாமல் முழுங்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முருங்கைப்பூ வந்து நம்ம ஊரில் ரசம் வைப்பாங்க. இப்போ யாரும் நிறைய பெண்மணிகளுக்கு அந்த ரசம் வைக்கவே தெரியாது. அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குற அளவில் தான் வந்து வைப்பாங்க. ஏன் இந்த பூலையும் வைப்பாங்க, வேப்பம்பூ ரசமும் வைப்பாங்க. அதே போல் இந்த வேப்பம்பூலையும் ரசம் வைப்பாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. வேப்பம்பூ வந்து ரசம் வைப்பாங்க. வேப்பம்பூ வந்து ஒரு உருண்டையாக கூட உருட்டி கருப்பட்டி போட்டு சில குழந்தைங்க சாப்பிட மாதிரி சொன்னால் வயிறு பூச்சிக்கு வந்து இதை வந்து கொடுப்பாங்க. எப்படி ஒரு முருங்கைப்பூ வந்து இன்றைக்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களோ கூடிய ஒரு வேப்பம்பூவும் வந்து மக்கள் பயன்படுத்துவாங்கன்றது எந்த மாற்று கருத்து இல்லை. நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து இந்த வேம்பை வந்து அவங்க வந்து மதிப்பு கூட்டும் பொருளாக வந்து இங்கேருந்து மாற்றி
தயாரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய தொழில் முனைவரும் இதை வந்து ஒரு தொழிலாக வந்து எடுத்து மதிப்பு கூட்டும் பொருளாக வந்து மாற்றி வந்து அனுப்பிச்சிட்டு நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நம்மளை சுற்றி எல்லா வளமும் எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு, விவசாய படத்தில் பாட்டு வரும், எல்லா வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு சொல்லி பாட்டு இருப்பார். ஸோ இந்தியாவில் வந்து எல்லா வளமும் இருக்குது, நம்மளை சுற்றி வந்து பல்வேறு மூலிகைகள் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்தினாவே நிறைய நோய் இல்லாமல் நல்லா அற்புதமாக நல்ல இம்யூனிட்டியோட நம்ம வந்து வாழலாம் அப்படின்றத கருத்தை பதிவு செய்யணுன்றதுக்காக தான் இந்த வேம்பு கொண்டாந்து நம்ம முன்னாடி வச்சேங்க. ஓகேங்க ஐயா. ஏனர்களே, வேம்புலேருந்து அற்புதமான தகவல் இன்றைக்கி பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.